ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, லிராகுடைடு சாக்சென்டா இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் இது நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, உடல் எடையை குறைக்குது என்பது தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள்லாம் ஏற்படும், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து பொதுவாக உடல் எடையை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமாக அதிக உடல் எடை கொண்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஒபிசிட்டி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அதிகப்படியான பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருப்பவங்க, அதாவது 30க்கும் மேலே பிஎம்ஐ இருக்கிறவங்க, டைப் 2 டயபெட்டிஸ் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, பிபி மற்றும் ஹை கொலஸ்ட்ரால் அதிகப்படியான கொழுப்பு போன்ற பிரச்சனையால் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து உடல் எடையை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய நேச்சுரல் ஹார்மோன் GLP-1 ஹார்மோன் போல செயல்படுது. இந்த ஹார்மோன் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம மூளையில் பிரெயினில் பசி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த நரம்புகளை, அந்த உணர்வை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நம்மளுக்கு பசி எடுக்கக்கூடிய உணர்வு, அந்த ஃபீலிங் கண்ட்ரோல் ஆகிடும். ரெண்டாவது, நம்ம வயிற்றில் ஜீரணமாகக்கூடிய ஃபுட்னுடைய ஸ்பீடை குறைச்சிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய உணவு பொறுமையாக ஜீரணமாகும். ஸோ அதனால் வயிற்றில் எப்பவுமே உணவு இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் பிரெயினில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட வேணாம் அப்படின்ற ஒரு உணர்வை இது நேச்சுரலாகவே ஏற்படுத்தும். ரெண்டாவது, மெதுவாக செரிமானம் ஆகிறதுனால உங்களால் அதிகப்படியான ஃபுட்டு எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் வயிறு எப்பவுமே ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் இது நேச்சுரலாகவே உங்களுக்கு உடல் எடையை குறைக்க பயன்படுது. அதிகப்படியான பசி எடுக்கிறது இல்லை நார்மலாகவே பசி எடுப்பதை கண்ட்ரோல் பண்ணுது. அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய அந்த ஹேபிட்டை குறைக்குது. வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரைக்க இந்த மருந்து பயன்படுது. டைப் 2 டயபெட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ண இந்த மருந்து முக்கியமாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட் ப்ளஸ் எக்ஸசைஸ் இருந்து இந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல உடல் எடை குறைத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் மோர் தென் 30க்கும் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மருந்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாடி மாஸ் இண்டெக்ஸ் மோர் தென் 27 ப்ளஸ் டைப் 2 டயபெட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இல்லை பிபியால் பாதிக்கப்பட்டவங்க, அப்படி இல்லைன்னா ஹை கொலஸ்ட்ரால் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாரும் உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும், நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகும். அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு, மலைச்சிக்கல், வயிற்று எரிச்சல், அசிடிட்டி, தலைவலி, சோர்வு, பசி குறையும், சாப்பிட முடியாது. ஸோ இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து ஆபத்தான சைடு எஃபெக்ட், சிவியர் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான வயிற்று வலி, பேன்கிரியாட்டிஸில் ப்ராப்ளம், கால் பிளாடர் ஸ்டோன் ஏற்படுவது, அதிகப்படியான வாமிட்டிங், அலர்ஜிக் ரியாக்ஷன், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இவையெல்லாம் தான் சீரியஸான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இது ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, தைராய்டு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, சிவியர் கிட்னி இல்லைனா லிவர் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க, பேன்கிரியாட்டிக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது. இந்த மருந்தை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் குறையும் அப்படின்னா, உங்கள் ஓவரால் வெயிட்டில் 5லேருந்து 15% வரைக்கும் இந்த மருந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து எடுக்கும்போது நீங்கள் எக்ஸசைஸ், டயட் இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி இந்த மருந்தை
எப்போ எடுத்துக்கிறீங்களோ அதே டைமில் தொடர்ந்து எடுத்துக்கணும். இந்த மருந்தை சடனாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த மருந்தை எடுத்துக்கும் போது உங்களுடைய டாக்டருடைய கன்சல்டேஷன், அவருடைய கண்காணிப்பில் நீங்கள் கம்பல்சரியாக இருக்கணும். நீங்களாம் இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இந்த மருந்தை நீங்கள் இன்சுலின் போடுற மாதிரியே போட்டுக்கலாம். எவ்வளோ டோஸ் டாக்டர் உங்களுக்கு சொல்கிறாரோ அந்த டோஸ் பெனில் டயல் பண்ணிவிட்டு இன்சுலின் போடுற மாதிரி சப்கியூட்டேனியஸ் சதிக்கடியில் நீங்கள் போட்டுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜ் டோரில் தான் வைக்கணும். ஃப்ரீஸ் பண்ணிடக்கூடாது. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜ் டோரில் வச்சா போதும். வெயில் படுற மாதிரியோ வெளியே வைக்கக்கூடாது. ஸோ ஃப்ரிட்ஜ் டோரில் மெயின்டைன் பண்ணுங்கள். அதோடைய எஃபிஷியன்சி குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷனை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.